श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै नमः. இது வரையந்தும் தமசு அப்படிங்கிறது ஒரு திரவியம்தான், அது பிருத்திவியை சேர்ந்தது அப்படின்ற விஷயத்தை சாதிச்சு முடிச்சுட்டார். இதுல சுவாரஸ்யம், பிருத்திவி பதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த பூமின்றது ஒரு கோலகமா இருக்கு, உருண்டையா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். அது எப்படி வேணாலும் இருக்கணும். சுவாமி பூகோள நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் அனுகிரகிச்சிருக்கார். இது கிருஷ்ண புராணத்துல, பாகவதத்துல அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சப்த சாகரங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னவோ எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பத்தி அதையனோட அதை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி உசந்த ஒரு கிரந்தம், அது சின்ன கிரந்தம் தான், ஆனா உசந்த கிரந்தம். ஆனால் இந்த காலத்துக்கு அது அனுகூலமா இருக்குமா அப்படின்றது தெரியாது. அந்த கிரந்தத்தை எல்லாம் வச்சுட்டு இப்ப சுவாமி என்ன சாதிக்கிறாருனாக்கா, இந்த பூமின்றது என்னது, தன்னைத்தானே சுத்திக்கிறது பூமின்னு இப்ப நாம சொல்றோம். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப சுவாமி அதெல்லாம் பத்தி விசாரம் பண்ற யுக்திவாதத்தினாலையும் சில பிரமாணங்களை கொண்டும் சுவாமி இத விசாரம் பண்ற. அடுத்த ஸ்லோகத்துல சுவாமி ஒரு விஷயமே சாதிக்க போற. இதெல்லாம் நம்ம எதையுமே விசாரம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஏன்னா ரிஷிகளோ அல்லது எல்லாருமே பிராமணிகாலா இருக்கிறவெல்லாம் என்ன பண்றான்னாக்கா, அவெல்லாம் ஒரு கிரமமா சொல்லிட்டு போயிட்டா. அதுல பரஸ்பரம் பேதம்லாம் இருக்கலாம், பேதம் இருக்கலாம், விரோதம் இருக்கலாம். நமக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாததுனால அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே நம்ம தெரிஞ்சுட்டு போயிடணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்மளால என்ன அறிந்து கொள்ள முடியும்? பூமின்றது யாரும் சிருஷ்டிய நேர பார்த்தவா கிடையாது, எதுவுமே நேர பார்க்க முடியாது. ஏதோ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ அப்படின்றத கொண்டு இந்த சாஸ்திரம் நமக்கு பிரமாணமா இருக்கு. இது பண்ண வேண்டியது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். அது என்ன சொல்றதோ அதை கொண்டு போகணும். இதுவோ பெரிய சிருஷ்டி விஷயம். இந்த சிருஷ்டி ரகசியங்களை தெரிஞ்சின்றவா யாருமே கிடையாது. அதனால இந்த கிரந்தங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு நாம என்ன பண்ணணும்னாக்கா, நமக்கு என்ன புரியுறதோ அதை ஏத்துட்டு விட்டுடணும். இதை தெரிஞ்சுன்னு நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. ஆனால் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்ப சிருஷ்டி கிரமங்கள்லாம் சொல்லிருக்க, சிருஷ்டி கிரமங்கள்லாம் எது எதுல இருந்து உற்பத்தி ஆச்சு அதெல்லாம் நம்ம விசாரம் பண்ணியிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் பிரம்ம வித்தியைகள்ல அனுசந்தானம் பண்ணணும். பரமாத்மாவே சர்வ காரணமா இருக்கு அப்படின்னா அனுசந்தானம் பண்ணணும். அப்படி அனுசந்தானம் பண்றதுக்கோசரம் அதெல்லாம் தேவைதான். ஆனால் பூமி எப்படி உற்பத்தி ஆச்சு, எப்படி இருந்தது, அதுக்கு என்னென்ன கிரமம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லைதான். அதனால அது எப்படி சொல்றாங்களோ அப்படி கேட்டுட்டு போங்க. பின்னாடி கடைசி சரத்துல சாதிக்க பாரு சுவாமி. இந்த கிரந்தத்திலேயே கூட சில விஷயங்களை நான் ஸ்பஷ்டமா சொல்லியிருப்பேன், சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு விட்டுருப்பேன், சில விஷயங்களை எத்ரோதாசி, அதாவது உதாசீனமா அதை அப்படியே பேசாமலே விட்டுருப்பேன். நான் எப்படி சொல்றேனோ அப்படி அப்படியே எடுத்துக்கோங்க, அதே போரும், அப்படியே போரும். இது காரணம் என்னவென்றால், எது தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நமக்கு தேவையில்லாத விஷயத்தான் வேண்டாம் நான் ஒதுக்கிட்டேன். அதனால இதை எடுத்துட்டாலே போரும் அப்படின்னு நம்முடைய புத்திக்கே கடிவாளம் போட்டு சுவாமி. காரணம் என்னன்னாக்கா, ஸ்ரீமத் ரகசியத்திரை சாஸ்திர ஒரு வாக்கியம் வரும் தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்துல, உன்ன விறகுடையவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படின்னு சாதிக்கிறார்.
சாப்பிடுறதுக்கு வழி இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல பசி எடுத்துட்டு விவசாயம் பண்ணி நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு யாராவது இறங்குவானா விவசாய பூமியில? அது இறங்க மாட்டான். எனக்கு அந்த உதவ வழி இருக்கே. அப்படியே இருந்தா கூட வழி இல்லைன்னா கூட போய் விவசாய பூமியில இறங்க மாட்டான். வேற சாப்பிட்டு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்ப்பான். ஏன்னா 3 மாசம் 2.5 மாசம் காத்துட்டா ஒருத்தன் இருப்பான் ரசிக்க ஒருத்தரும். அதனால உன்ன உடையவன் கிருஷி சிந்தையாய் விடுமா போலே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதே மாதிரி நமக்கு உபாசகத்துவம் நம்ம எல்லாம் பிரபன்னாளுக்கு எது தேவை அப்படின்னா வேண்டிய வேதங்களோதின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரிதான் நமக்கு தேவை. வேண்டிய வேதங்களோதி நமக்கு பரஸ்பரத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த தேவை எதுவோ அதை தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னா சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. ஆகையினால இப்போ இந்த பூமி எப்படி இருக்குது அப்படின்னு இதை சாதிக்கிற. இந்த பூமியானது சில பேர் சொல்ற அது தன்னைத்தானே சுத்திக்கிறது, அத மாதிரி அது விழுந்துட்டே இருக்குது, கீழ் நோக்கி விழுந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றவாள்லாம் யாருன்னாக்கா ஜோதிஷ்காரெல்லாம் சொல்ற. ஜோதிட சாஸ்திரம் வருது வேதாந்தம் தான். அதுலயே சிலதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பூமி நம்ம சித்தாந்த பிரகாரம் பூமி நிலையா ஒரு இடத்துல இருக்கு. ஆனால் நட்சத்திரங்கள் இவைகள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் காத்தோட வேகத்தினால அது சுத்துறது, அது நகர்றது, அது சுத்தின்றது. அதுலதான் நவக்கிரகங்கள் எல்லாமே சுத்துறது. இது சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிற. இப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் அசைறது சுத்துறது அப்படிங்கிறத நம்மளே பார்க்கிறோம். இப்ப ஒரு நட்சத்திரத்தை பாருங்க, இப்ப இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறைஞ்சு போயிடும். அது அக்காதங்க நட்சத்திரம் 3 நட்சத்திரம்னு ஒண்ணு சொல்லுவான். அத தனுர்மாசம் அந்த காலத்துல அந்த மாத்திரை ஏது கிடைக்காது. எங்க தோப்பனார் சுவாமி திருவாரூரம் பண்ணுவார் கோயில் கிராமத்துல. தனுர் மாசத்துல அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு மணி 3 ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு திட்டம் மாட்டிட்டு உள்ள போய் எல்லாம் பண்ணிட்டு பார்ப்ப. அந்த நட்சத்திரம் மறையிற சமயத்துல 5 கிட்டத்தட்ட ஆயிடும். அப்ப திருவாராதனம் ஆயிடும் தனுர் மாதம் கோயில்ல. இத மாதிரி அதை பார்க்கிற மொழியும் நாமும் இந்த நட்சத்திரமானது பார்க்கிறோம். இது நகர்றது, இது ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல அப்படின்னு பார்க்கிறோம். இது நேர பிரத்யட்சமா தெரியுது. அதனால இது மாதிரி பூமின்றது ஸ்திரமா இருக்கு. இவைகள் தான் இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கே, அதுதான் காற்றுடைய வேகத்தினால சுத்துறது. அது எப்படி காற்று அக்ஷன் போகுமான்னாக்க அது அப்படிதான். இது நாங்க சொல்லல, புராணக்காரர் அவ எல்லாம் பரம ஆப்த உபபிரமணம் பண்றக்கு அவ அத மாதிரி சொல்றாது. அவ சொல்றது கூட சரியா சொல்லலாமா அப்படின்னாக்க இரண்மையின் சவிதாசைன யோ தேவோ யாத்தி அப்படின்னு இருக்கு. இரண்மையின ரசைன சவிதா யஹ தேவகா யாத்தி அப்படின்னு அந்த மாத்தியானிகத்துல சூரியனை உபஸ்தானம் பண்ணச்சு சொல்றோம். சொர்ணமயமான ஒரு ரசம். அந்த ரசத்துல சவிதா சூரியன்கிற ஒரு யோ தேவகா எந்த தேவன் யாத்தி அவன் போகிறானோ அப்படின்னு இருக்கு. அதனால இது வேதமே அது மாதிரி சொல்றது. வேதமே சொல்றதுனால அததான் இந்த மகர்ஷிகள்லாம் புராணங்கள்ல சாதிச்சிருக்கா. அதனால வேத வாக்கு இது. அந்த வேத வாக்கை அனுசரித்து வந்த மகர்ஷிகளுடைய வாக்கு அது. அதனால இது பிரமாணமே இதெல்லாம். அதனால பூமி ஸ்திரமா இருக்குது. சூரியன்கிற ஒரு கிரகம் தான் அசைகிறது. ஆனால் ஆధుனிகள்லாம் என்ன சொல்றாங்க, பிறக்கிற விஞ்ஞானிகள்லாம் சூரியனை இவைகள்லாம் சுத்துறது அப்படின்னு சொல்ற. இந்த காலகட்டம் அது எப்பயோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் சுவாமி நம்ம வேதத்தை அங்கீகரிக்கிறோம், புராணங்களை அங்கீகரிக்கிறோம், அதை கொண்டுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அதை அப்படியே ஏத்துக்கணும், அவ்வளவுதான் திருவுள்ளம் அது. இதனால இந்த ஆரியப்பட்டர் அவர் நல்ல ஜோதிஷ நிபுணர். ஆரியபட்டான்ற ஆரியபட்டர்னு அவருக்கு பேரு.
அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா உதயாஸ்தமய உதய அஸ்தமய நிமித்தம் நித்திய பிரவகேன வாயுனா க்ஷிப்தா லங்கா சம பশ্চিமகः பபஞ்சரः சக்ரஹோ பிரமதி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு அவர் சொல்லிருக்க உதய அஸ்தமய நிமித்தம் நமக்கு புரியுறது. உதயனம் உதிக்கிறது, அஸ்தமிக்கிறது. அதுக்கோசரம் நித்திய பிரவகைன வாயுனம் வாயுவானது வேகமா அடிக்கிறது. அப்படி அடிக்கிறதுனால அது என்ன பண்றது அப்படின்னு எப்பொழுதும் வீசுன்றது நித்திய பிரவகம். நித்தியப்படி வீசக்கூடிய வாயுனால க்ஷிப்தகா அதனால தள்ளப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்படி தள்ளப்படுகிறது. இது இப்படி தள்ளப்படுறதுனால இது என்ன பண்றதுன்னாக்கா லங்கா சம பশ্চিமகா இவ வந்து இல்ல நம்ம சொல்றமே பூமத்திய ரேகைன்னு சொல்ற முடியும். இந்த பூமத்திய ரேகைகள்லாம் இருக்கே இதெல்லாம் வந்து இப்ப இவ வந்து லங்கைய வச்சுட்டு சொல்றாது. லங்கைய வச்சுட்டு சொல்லுவானோ அவ. அதனால லங்காசம பশ্চিமகா அப்படின்னு சொல்றது. லங்கைன்ற இடத்துக்கு மேற்கு நோக்கி போறது. அது மேற்கு நோக்கி போறது. அது அப்படி நகர்றதாக இந்த வாயுனால பபஞ்சரக பபஞ்சரம் அப்படின்னா பம் அப்படின்னா நட்சத்திரத்துக்கு பேர். நட்சத்திர ஷம்பம் தாரா அப்படின்னுட்டு அமரகோஷத்துல இருக்கு. அதனால இந்த நட்சத்திர மண்டலம் அவைகள் சகிரக கிரகங்களோட லங்கா சம பশ্চিமகா லங்கா இருக்கே அந்த இடத்துக்கு மேற்கு நோக்கி போறது. இவைகள்லாம் அதாவது கிரகங்கள் நட்சத்திரங்கள் இவைகள்லாம் அது எப்படி போறது? நித்திய பிரவகேன வாயு நாட்சப்தகா நித்தியமா வீசுறது காத்து. அந்த வாயு வீசுறது அதனால இது பண்ணப்பட்டதாக இது போறது. பிரமதி அது சுத்தின்டே இருக்கு. சக்ரஹோ பிரமதி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். யாரு? ஆரியப்பட்டன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த லங்கைய வந்து ஆதார ஸ்தலமா வச்சுட்டு கிரககதிய வந்து கணக்கு பண்ணுவாளாம், கணனம் பண்ணுவாளாம். இங்க சொல்லப்பட்டிருக்குது. இது ஆரியப்பட்டர் சொன்னது. இவர் பரமாப்தர் நமக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றான்னு நித்தியம் திரலோகி பிரமதி ஸ்ருதி வாக்கியானுசாரதா அதோ பச்சக்ரம் பிரமதி விபரீதம் கிரகான்விதம் அப்படின்னு சில பேர் சொல்றா. பூமியும் சுத்துறது. நித்தியம் திரலோகி பிரமதி 3 லோகங்கள் இவைகள்லாம் சுத்தின்டே இருக்குது ஸ்ருதி வாக்கியத்துக்கு அனுசரிச்சு. அதே மாதிரி இது என்ன பண்றதான் பூமியும் சுத்துறது. நட்சத்திர மண்டலம் கூட கிழக்கு மேற்கா சுத்துறது. கிழக்குல இருந்து மேற்குக்கு சுத்தின்டே இருக்கு அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்றது? ஒரு ஆப்தர் என்ன சொல்லிட்ட இத மாதிரி சொல்லிட்ட பூமி இருக்குது அதை சுத்திண்டு இந்த சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் அவைகள்லாம் பூமியை சுத்துறதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்றாருனாக்கா இத மாதிரி சுத்துறது பூமியே சுத்துறது நட்சத்திரங்களும் சுத்துறது எல்லாம் சுத்தின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ எதை ஏத்துக்கிறது அப்படின்னாக்கா சுவாமி வந்து பூமி சுத்துறதுங்கிறது தவறு அப்படின்னு கிண்டலை பண்றாரு சுவாமி. பிரமதி அப்படின்னா சுத்துறதுன்னு அர்த்தம். பிரமதினாக்கா பிரமிக்கிறான், அதாவது பிராந்தி அஜ்ஞானத்தினால பிரமிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பூமி எப்படி நீ பிரமிக்கிறதுன்னு சொல்றியோ அந்த மாதிரி நீ பேசுறவன் நீயும் பிரமிச்சு போயிருக்கிற அப்படின்னுட்டு சுவாமி வந்து பரிகசிக்கிறாரு. அதனால அதெல்லாம் சுத்தல, எதுவுமே சுத்தல. அதனால இங்க பூமி வந்து நிலையா இருக்கு.
அந்த பூமியை தான் இவைகள்லாம் சுத்துறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இந்த மாதிரி அர்த்தம் பண்ண முடியும். பூமி சுத்துறதுன்னு சொன்னா கூட அதுக்கு அர்த்தம் இப்படிதான் சொல்லணும், இவைகள் அனைத்தும் பூமியை சுத்துறது. நம்ம ரயில்ல உட்கார்ந்துட்டு இருப்போம், நம்ம ரயில் கிளம்பாது, பக்கத்துல இருக்கிற ரயில் கிளம்பும். நமக்கு எப்படி தோணும் தெரியுமா? நம்ம ரயில் போதா மாதிரி நமக்கு தோணும். அத மாதிரி உண்மையிலேயே அவைகள் சுத்தம் இருக்கு, நம்ம பூமி சுத்தல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம பூமி தான் சுத்துறது அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கூடாது. வசுதா பூமி நிறைய இருக்கு, இவைகள் தான் சுத்துறது அப்படின்னுட்டு மீமாம்ச காலம் சில விஷயங்கள் சொல்லிருக்கா. அது பசுமாட்டை பத்தி எல்லாம் சொல்லி, இந்த தேவதைகளுடைய பசுமாடு இருக்குதே அது என்ன பண்ணுமா, கவிழ்ந்துட்டு இருந்துட்டு உத்தானாகவை தேவகவா வகந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தேவலோகத்தினுடைய மாடு எல்லாம் கவிழ்ந்துண்டு பாரத்தை இழுக்கிறது. கவிழ்ந்துட்டு பாரம் இழுக்க முடியுமான்னு, ஒழுங்கா இருந்தாதான் கிரமமா நடந்தாதான் பாரத்தை இழுக்க முடியும். அது விபரீதமாக எப்படி பாரத்தை இழுக்க முடியும்? இதை மீமாம்சகால் என்ன பண்ணிட்டான்னாக்கா, இதுக்கு அர்த்தம் எல்லாம் ஸ்தோத்திரம்னு சொல்லிடணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கணும். அதனால சில ஜோதிஷ் சாஸ்திரக்காரெல்லாம் பூமி சுத்துறது, அத மாதிரி பூமி எப்பொழுது விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாலே அது கிடையாது. அந்த மாதிரி ஒத்துக்க கூடாது. பூமி நிலையாத்தான் இருக்கு. சரி, அது மாதிரி சொன்னா என்ன விரோதம் வரும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு யுக்தி சொல்றாரு சுவாமி. இப்போ பூமி தனக்குத்தானே சுத்திக்கிறது அப்படின்னு தானே சொல்றீங்க. ஒரு 2 பட்சிகள், ஒரு பறவை என்ன பண்றது, கிழக்கு நோக்கி போறது, கிழக்கு நோக்கி பறந்து போறது. இன்னொரு பறவை மேற்கு நோக்கி பறந்து வருது. இப்ப இவன் என்ன சொல்ற, இந்த வாதிகள் இவெல்லாம் பூர்வபக்ஷவாதிகள், பூமியானது மேற்கிலிருந்து கிழக்க பார்த்து போறது அப்படின்னு சொல்றான். மேற்கிலிருந்து கிழக்க பார்த்து போயிட்டு இருக்கு பூமி அப்படின்னு சொல்றான். இப்ப மேற்கிலிருந்து ஒரு பறவை போயிட்டு இருக்கு கிழக்கு பக்கம் போகணும்னு இருக்கு. இப்ப அதால கிழக்கு பக்கம் எப்படி போக முடியும்னு சுவாமி கேக்குறது. காரணம் என்னன்னாக்கா, ஒருத்தனா மகா தைரியசாலி, மகா பராக்கிரமசாலி, அவன் ஓடுறான். அவன் அப்படியே நின்னான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் என்னால தொட முடியும். அவன் வேகமா போயிட்டு இருக்கான், பலசாலி. நானும் சாதாரணமானவன், நான் எப்படி ஓடி போய் அவனை தொட முடியும்? ஏன்னா அவன் தான் ஓடிட்டு இருக்கானே, பயங்கரமா ஓடுறான். என்னால ஓடவே முடியாது, அவன் இதுப்பாதான் ஓடிட்டு இருக்கேன், என்னால அவனை போய் தொடவே முடியாது. அத மாதிரி இங்க எப்படின்னா, பூமி மேற்கிலிருந்து கிழக்க பார்த்து போறது அப்படின்னு சொன்னா, இந்த பறவை கிழக்க பார்த்து பறந்துட்டு இருக்குது. இப்ப கிழக்க ஒரு இடத்துல போய் தான் தொடணும், தான் இருக்கணும் அப்படின்னு அது போறது. அதுக்கோசரம் இவன் இந்த பறவை பறந்துட்டு இருக்குது. இப்போ இது கிழக்கு பார்த்தே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே அந்த கிழக்கு திக்க போய் அடையவே முடியாது. ஏன்னா அதான் பூமி போயிட்டே இருக்குதே, அடையவே முடியாது. அதே இன்னொரு பறவை மேற்க பார்த்து போறது. இப்ப இது இப்படி திரும்புறதோ இல்லையோ, தனதான சுத்திக்கிறது. இப்ப பூமி திரும்புறதோ இல்லையோ, திரும்புற சமயத்துல இந்த மேற்க பார்த்து போனோம்னு இருக்கே இந்த பறவை, அது போய் வேணாம், பூமியே அதுகிட்ட வந்துடும், பூமியே அதுகிட்ட வந்துடும். ஆனால் கிழக்க பார்த்து போறதே பறவை அதால தொடவே முடியாது, அது போயிட்டே இருக்கு. எத்தனை வாடி போனாலும் அதுவும் சுத்தம் வந்துட்டு இருக்கணும். ஆனால் மேற்கு பார்த்து போற பறவைக்கு இருந்த இடத்துல இருந்தே மேற்க எது அது சொன்னமோ அங்க போய் தொட்டுவாது, தானா தொட்டுக்கும் இந்த பறவை கிட்ட. அதனால இப்ப இது விரோதம் வருமே, இதுக்கு நீ எப்படி பதில் சொல்லுவேன்? அதனால உன்னால இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம், இந்த பூமியானது கீழே விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்ற, கீழே விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்ற. கீழே விழுந்துட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பூமியில விழுந்துட்டே இருக்குது. நான் என்ன பண்றேன், ஆகாசத்தை நோக்கி
ஒரு லேசா இருக்கக்கூடிய வஸ்துவை தூக்கி மேல போடுவேன். இப்ப நான் எப்பயோ மேல தூக்கி போட்டேன்னு நான் பாக்குறேன், இப்போ மேல போடுறேன், அது எவ்வளவு தூரம் என் பலம் இருக்கோ என் கையில அவ்வளவு தூரம் போறது, போயிட்டு திருப்பி கீழே வந்து பூமியில விழுந்து விடுறது. இதுதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்ப பூமி கீழே விழுதுன்னு நீ சொல்றேன், பூமி கீழே விழுதுன்னு சொன்னாக்கா நான் தூக்கி போட்டோம்னு அது என் பலுவோடு இருந்தாலும் சரி, பலு இல்லாட்டாலும் சரி, வெயிட் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது மேல போறது திருப்பி கீழே வருது. கீழே வந்தா பூமியை தொடவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம எந்த வஸ்துவை தூக்கி மேல போடுறோமோ அதை காட்டிலும் பூமி பல மடங்கு எடையோட கூடினது, வெயிட் இருக்கிறதுக்கு. அதனால அது எவ்வளவு வேகமா போகும்? பொதுவா லேசான வஸ்துவையும் கொஞ்சம் வெயிட்டான வஸ்துவையும் தூக்கி போட்டோம்னாக்கா வெயிட்டான வஸ்து தான் முதல்ல கீழே வந்து விழும். காரணம் என்ன? பூமி இழுக்கிறது, அது கீழே வந்து விழுறதுக்கு வேகம் அதுக்கு இருக்கும். அது மாதிரி லேசான வஸ்து கொஞ்சம் நிதானமா தான் விழும். இந்த பூமியோ விழுந்து இருக்குன்னு நீ சொல்ற, பூமியோ விழுந்து இருக்குன்னு சொன்னியானாக்கா அது ரொம்ப வேகமா கீழே விழுந்து போயிட்டு இருக்கிறது. இப்ப நான் மேல தூக்கி போட வஸ்து எப்படி பூமியை தொடும்? ஆனால் தொடர்றது பூமியில வந்து விழுந்தது. அதனாலேயே தெரிஞ்சுக்கோங்க, பூமியானது கீழே விழல, பூமி கீழே விழாம அது அப்படியே நிக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப இது சுத்துறது அல்லது கீழே விழுதுன்னு சொல்றேன். மழை பெய்யுறது, மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகாசத்துல இருந்து மழை பெய்யுறது, பூமி கீழே போயிட்டே இருக்குது. அப்ப எப்படி ஜலம் வந்து அங்க தொடர்றது அதை? அல்லது பூமி சுத்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து மழை பெஞ்சுட்டு இருக்குது, நான் வெளில நடந்து போறேன், நல்ல மழை, நான் ஒரு இடத்துல அப்படி வாசலுக்கு போறேன், மழை மேல பட்டது, சாரல் பட்ட உடனே நான் என்ன பண்றேன், நனைஞ்சு போயிடுவேன், நான் உள்ள வந்துடுவேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் தான் மேல பட்டது, ஆத்து உள்ள வந்துடுவேன். அதே கொஞ்சம் தூரம் நான் போனேன்னு வச்சுக்கோங்க, உடம்பு முழுக்க ஜலம் பட்டு வருது. அந்த மாதிரி பூமி சுத்திட்டே இருக்குன்னு சொல்றீங்க நீ. பூமி சுத்திட்டே இருந்ததுன்னாக்கா அப்ப மழை பெஞ்சதுன்னாக்கா எல்லா இடத்துலயும் மழை பட்டுட்டே இருக்கணும். ஏன் பெய்யல? நம்ம ஊர்ல நம்ம தெருவுல மழை பெஞ்சா அடுத்த தெருலயே மழை காணும். அப்படிதான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்குது. இப்ப பூமி சுத்தின்னு இருந்ததுன்னாக்கா மழை பெஞ்சதுன்னா எல்லா இடத்துலயும் பரவலா மழை பெய்யணும், அது படணும். அது மாதிரி இல்லையே. இப்ப நியூஸ் போட்டிருக்கோம், ராமநாதபுரத்துலயும் ராமேஸ்வரம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, ஜலம் வியர்த்தமா போயின்னு இருக்குது அப்படின்னு. இதுதான் சுத்தின்னு இருக்குதே. அப்ப ராமநாதபுரம் ராமேஸ்வரத்துல அப்படிதான் ஏன் பெய்யணும்? அது சென்னையிலயும் போயிட்டுமே, திருச்சியிலும் போயிட்டு திருப்பதியிலும் போயிட்டுமே, ஏன் பெய்யல அப்படின்னு கேட்டா அது பதில் கிடையாது. அதனால பூமி ஸ்திரமாதான் இருக்கிறது. பூமி ஸ்திரமா இருக்கிறதுனால இது எந்த இதுவும் இல்லாம இருக்கு. இதுதான் நாம் என்ன சொல்றோம்னாக்கா ஏற்கனவே சொல்லிருக்கோம், பூமி விழறது, பூமி விழறது எது தடுக்கிறது? நீ சொல்றவனையே நான் வச்சுக்கிறேன், பூமி வந்து விழறதுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பூமியானது உள்ள வர கீழே விழவே இல்லை, கீழே விழவே இல்லை, அப்படியே நிற்கிறது. ஏன்? நட்சத்திரம் பண்ணலாம் நம்ம தள்ள விழல, இதெல்லாம் கேள்வி வரும். அதுக்குதான் வந்து தேசியன் திரைசாட்டிலே உதாரிக்கிறார், நிறைய கிரந்தங்கள்ல உதாரிக்கிறார். நம்ம வந்து இதில் சொல்றோம் பாருங்க, சகசிரநாமத்துல பலஸ்ருதியில வரும், தியௌஸ்சந்திராக்க நக்ஷத்திரம் கந்திஷோ பூர்மஹோததி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனா அப்படின்ட்டு நாம சகசிரநாமத்தை பலஸ்ருதி சொல்றோம். இது பிரமாணமானது. ஏன்னா தியௌஹு மேல் லோகமோ, சந்திரார்க்க நட்சத்திரம், சந்திரம், சூரியன், நட்சத்திரம் இவைகளோட கூடின கம் ஆகாசம், அந்த மாதிரி திசா திக்குகள், பூமி, மகோததி சமுத்திரம், இதெல்லாம் ஏன் கீழே விழல? காரணம் வாசுதேவஸ்ய வீரியேன, எம்பெருமான் வாசுதேவன் அவனுடைய சங்கல்பத்தினாலே இவைகள்லாம் விசேஷேன விதிர்தான் விசேஷமாக தரிக்கப்பட்டவைகளாக உள்ளன. தரிக்கப்பட்டவைகளாக உள்ளனன்ட்டு இது மகாபாரத ஸ்மிருதி. இது சொல்றதுனால அவனுடைய சங்கல்பத்தினால்தான் நிறைய நின்றுருக்கு. இந்த ஸ்மிருதி கூட அதுவே இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடல. உபனிஷத் சொல்றது, கார்கி, வசக்ரு மகர்ஷியினுடைய பொண்ணு கார்கி,
அந்த கார்கின்ற யாக்கியம் வைக்கிற கேட்கிறான் பிரதாரணிக உபநிஷத்துல கேட்கறோம். கார்கி பிராமணனே பேரு யாக்கியா அப்படின்னு போட்டு கேட்கிறான். அப்போ யாக்கியம் வைக்கிற பத்தி சொல்றேன். கேள்வி கேட்கறது ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி யாவா பிருத்திவ்யோ விதிருதே திஷ்டதः ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருதோ திஷ்டதः யாவா பிருத்திவ்யோ விதிருதே அப்படின்னு ஸ்ரீலிங்கம், சூர்யா சந்திரமசோ புல்லிங்கமா, அதனால விதிருதோ இங்க விதிருதே அப்படின்னு தரிக்கப்பட்டது. இந்த அக்ஷர சப்த வாக்கியனான எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவனுடைய சாசனம் அவன் சொல்லிட்டான் அப்படியே நில்லுன்னு நிக்கிறது. அதனால அவனுடைய சங்கல்பத்தினால இவைகள்லாம் தரிக்கப்பட்டவைகளாக நிக்கிறது அப்படின்னு உபனிஷத்து நமக்கு ஸ்பஷ்டமா சொல்றது. இப்ப இது 63வது ஸ்லோகம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல வரப்போறது கடைசி 70வது ஸ்லோகம் முடிய போறது. 70வது ஸ்லோகம் முடியச்சு அங்க சொல்ல போறேன். வாயு தோதோயதேய முருகனோ பம்ரமீது திருதம்கே தேஜோ ஜாஜ்வல்யதேயன்னு பரிசியா சொல்ல போறேன். என்னன்னாக்கா வாயு வீசுறது, நட்சத்திர கணங்கள்லாம் சுத்தின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த சமுத்திரம் அது பாட்டுக்கு சமத்தா இருக்குது. நினைச்சா சமுத்திரம் உள்ள வந்துடலாமே பூமிக்குள்ள, ஏன் வரல? எல்லாம் அவனுடைய சாசனம், அவனுடைய சாசனம். சுவாயத்தா சேகத்தா ஸ்திதி யசனம் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் அவனுடைய அதீனத்தினால இருக்கு. அவனுடைய சங்கல்பத்தினால அதாவது காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அந்த அபிசுவாசனம் மருத்தர நிபாபகே திரதசநாத காலாதயா ஸ்வகிருத்தியம் அதிகுர்வதே சுதபராதோ வித்யதா அப்படின்னுட்டு அங்க அபிசுவத்துல சுவாமி சாதிக்கிறார். அதுதான் அது உபநிஷத்துல சொல்றதுதான். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதே சூர்யா பீஷாஸ்மாதக்னிஸ்தேந்திரஸ்த மத்யர்த்தாவதி பஞ்சமயிதி அப்படின்னா உபநிஷத்து சொல்றது. பயம், அந்த எம்பெருமானிடத்திலே பயம், அவருடைய சாசனத்தை தான் எப்பொழுதும் அனுவர்த்திக்கணும், அதிக்கிரமிக்க கூடாது, தாண்டக்கூடாது, மீறக்கூடாது. அவன் என்ன சொல்றானோ அது செய்யணும்னு இவெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கலாம். அதனால அவனுடைய சங்கல்பத்தினால இதெல்லாம் நிக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது அத்தனையுமே நாம சொல்றதுக்கு, ஏன்னா வேதமும் புராணங்களும் ஸ்மிருதிகளும் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும். அதனால இந்த உபநிடத்தை அவர் சொல்லிட்டு போயிடுத்தாது. அதனால எல்லாமே அவனுடைய அதீனமாகத்தான் இருக்குது. அதனால நாங்க அனுமானம் பண்றோம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சாஸ்திர விருத்தம், அத மாதிரி ஸ்மிருதி விருத்தம், அத மாதிரி யுக்தி விருத்தம். ஏன்னா இவ்வளவுதான் யுக்தி சொல்லியிருக்கோம், அதுக்கெல்லாம் விரோதமா போயிடாது. அதனால சம்பந்தமே இருக்காதுன்னு அர்த்தம். அது அத மாதிரி இந்த பூமிக்கு ஆதாரமாக ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா அவ சொல்றா, அதுவும் கிடையாது. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆதாரம் அப்படின்னா சர்வேஸ்வரன் தான் ஆதாரம். சர்வேஸ்வரனை தவிர்த்து வேற எதுவுமே ஆதாரமே கிடையாது. மத்தபடி இன்னும் நிறைய சுவாமி விசாரம் பண்ற. அதுல இந்த விசாரங்கள்லாம் இந்த ஆధుனிக யுகத்துக்கு வைஜானிகால் சொல்றதுக்கு அது பொருந்தி வராது. ஏன்னா இவா எத்தனையோ கண்டுபிடிக்கிறா. இது கொத்தியமங்கலம் சுவாமி என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு பதில் ஆధుனிகால் பூமியே சுத்துறது அப்படின்னு சொல்றா. அதை இப்படி வச்சுக்கோங்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்க. என்ன அப்படின்னாக்கா வாயுவினுடைய வேகத்தினால நட்சத்திர மண்டலம், சூரியன், சந்திரன் இவைகள்லாம் சுத்துறது அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ, அந்த வேகத்துல பூமியும் சேர்த்து விட்டுருங்கோ, எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடுங்கோ அப்படின்னு வைக்கிறாரு. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால இது தேசிகன் சாதிச்சது சரியா தப்பா அப்படின்றது இந்த காலத்தை வச்சுன்னு பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் இந்த கணித சாஸ்திரம் இருக்கு பாருங்க, அதாவது பஞ்சாங்கம் நம்ம சொல்றோம். இப்ப நாமெல்லாம்
நாள் கணக்கெல்லாம் எப்படி பாக்குறோம்? நாள்லாம் பாக்குறோம், நட்சத்திரம் பாக்குறோம் எல்லாம். இது ரெண்டு கணிதம் உண்டு. வாக்கிய கணிதம், திருக்கணிதம் அப்படின்னு ரெண்டு உண்டு. நாம பாக்குறதெல்லாம் பாம்பு பஞ்சாங்கம், ஸ்ரீரங்க பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் பாம்பு பஞ்சாங்கத்தை பிரதானமா வச்சுக்கிறோம், ஸ்ரீரங்க பஞ்சாங்கத்தை அப்போ பார்த்துப்போம். இது நம்ம பக்கம்லாம் பாம்பு பஞ்சாங்கம் தான் பாக்குற. ராமநாதபுரம் பக்கத்துல அவ அரண்மனை பஞ்சாங்கம் பார்ப்பா. ஸ்ரீரங்கத்துல இந்த பஞ்சாங்கம் தான், ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கம் தான், கோயில் பஞ்சாங்கம். அதே தஞ்சாவூர் பக்கம்லாம் பாம்பு பஞ்சாங்கம், அதுதான் தொண்டமண்டலத்திலையும் பாக்குற. போகட்டும். இதெல்லாம் வாக்கிய கணிதம்னு இருக்கு பேரு, வாக்கிய பஞ்சாங்கம்னே இருக்கும். ஆனால் திருக்கணிதம்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த திருக்கணிதம் எப்படின்னாக்கா, வாக்கிய கணிதம்னு சொல்றது தியரி, திருக்கணிதம்ங்கிறது பிராக்டிகல், செய்முறை, செயல்முறை. சொன்னா புரியும். இப்போ நம்ம பார்க்கிற மொழியும் சமுத்திரம், நதி அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு மாதிரி நம்ம நதியை பார்க்கிறோம், சமுத்திரத்தை பார்க்கிறோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். இப்போ அந்த காலத்துல நான் இங்க பார்த்திருக்கேன், இத மாதிரி இருந்தது நதி, இத மாதிரி இருந்தது சமுத்திரம், இத மாதிரி ஊர் இருந்தது, இப்ப இப்படியே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டு விதமான மாறுதல் வரலாம். ஒரு மாறுதல் மனுஷால் பண்றது, இன்னொரு மாறுதல் சுவாபாவிகமா உண்டாகுது, இயற்கையாகவே ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். அத மாதிரிதான் இந்த நட்சத்திர கதி, சந்திரகதி, சூரிய கதி, நட்சத்திர கதி, பூமியினுடைய கதி எல்லாம் இருக்கும். அதை கொண்டுதான் நாலு நட்சத்திரங்கள்லாம் நம்ம பார்க்கறது. இது திருக்கணிதம் பேரு. இது பிராமணிக்கம் அப்படின்னு சொல்றார். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். அடியன் குடிசையிலேயே அது நடந்தது. என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்ணாச்சு என்னாச்சு, என் பொண்ணு 2000 வருஷத்துல பிறந்தா, 2000ல பிறந்தா. ஆடி மாசம் நாங்க பார்த்தது செவ்வாய்க்கிழமை காத்தால 8:10க்கோ 8:05க்கோ குழந்தை பிறந்திருக்கா. எங்க மாமனார் தான் பார்த்துட்டு குழந்தை விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னு 17 வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப ஜாதகத்தை கொடுத்தோம். சென்னையில 2-3 பேர் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பிள்ளையோட ஜாதகத்தோட பார்த்தான். பிள்ளை ஹஸ்த நட்சத்திரம், பொண்ணு விசாக நட்சத்திரம். அடியான் எண்ணி பார்த்தாக்கா பொருத்தமாவே வரல, பொருந்தவே இல்லையே. அவ பார்த்தவா சொன்னா, நீங்க பார்த்தது தவறு சுவாமி, இது விசாக நட்சத்திரம் இல்ல. ஏன்னா நீங்க வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திருக்கீங்க, நாங்க திருக்கணிதம் பார்க்கிறோம். திருக்கணிதத்துல அவ ஒரு கணக்கு வச்சுருக்கா. அந்த கணக்குல பார்த்தோம்னாக்க இந்த பொண்ணு அனுஷ நட்சத்திரம், இந்த பொண்ணு அனுஷ நட்சத்திரம், இது விசாக நட்சத்திரம் இல்லைன்னு. ஏன்னா திருக்கணிதத்துல அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுறது. தள்ளி போயிடுது. நீங்க அனுஷம் எப்ப பிறக்கிறதோ அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 10 மணி வரையும் இருக்கு. அனுஷம்ன்றது இது விசாகம்ன்றது 10 மணி வரையும் இருக்கு. ஆனா திருக்கணிதத்துல பார்த்தோம்னாக்கா முன்னாடியே பிறந்திருக்கு அனுஷம். அதனால இது அனுஷ நட்சத்திரம் தான் பிறந்திருக்கு இந்த குழந்தை. அப்புறம் என்ன எடுத்து 2018 இருந்து 2018 சித்திரை மாதம் குழந்தை கல்யாணம். அந்த ஆடியில இருந்து அனுஷத்துல தான் அதுக்கு பிறந்த நாள் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பெரியவா எங்க மாமனார் போய் கேட்டேன், நீ தான் அப்ப விசாகம்னு சொன்னேன். அப்பதான் சொன்னேன், பாகவதால் நியமிச்சுட்டா, அதனால சிவவைஷ்ணவர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நம்ம எழுத்து எழுதக்கூடாது, அவ திருக்கணிதம் சொல்றா, அதனால அனுஷ நட்சத்திரம் தான் இந்த குழந்தை, இந்த குழந்தை அனுஷ நட்சத்திரம் தான் சொல்லிட்டேன். இப்போ அனுஷ நட்சத்திரம் இப்போ ஏன் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு கதியில போறது, திருக்கணிதம் வேற கதியில போறது. அதனால இந்த மாதிரி தேசிகன் சாதிச்சேன்னா அந்த கால நிலையில அப்படி இருந்திருக்கலாம், இந்த கால நிலையில மாறிண்டே இருக்கலாம். என்ன மாறிண்டு இருக்கிறதுனால நட்சத்திர கதியோ அல்லது பூமியினுடைய கதியோ எல்லாம் இப்படிதான். அதனால கிரகங்களுடைய கதி அவைகளுடைய சுத்துறது நிக்கிறது எப்படி வேணாலும் மாறலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் சாதிச்சது தப்பா ரைட்டா, அல்லது இவா ஆதரிகால் சொல்றது சரியா தவறா, அல்லது
இப்ப புராணக்காரா சொல்றது, ஜோதிஷ்காரா சொல்றது, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால அடுத்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்ல போறேன். உதாசீனால இருந்துருங்கோ, இதெல்லாம் நாம எப்படி விரோதிக்க முடியும் இது? அதனால இது கிரமம் அப்படின்ட்டு. ஆனா தேசியன் தன்னுடைய சித்தாந்தத்தை சாதிக்கிற என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, எல்லாம் பூமி நிலையாதான் இருக்கு, பூமியை தான் இவைகள்லாம் சுத்தின் இருக்கு, இதுதான் தன்னுடைய சித்தாந்தம் அப்படின்னுட்டு சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கலாம். திஷ்டத்யுர்வீபசக்ரம் பவனரயவசாத் பிராம்யதீத்யுக்தமாப்தைஹ பிராந்தைः க்ளுப்தம் திரிலோகீ பிரமணமிஹ ததா மேதினி பிராந்திபாதௌ தத்ராந்தௌ பிராக்ப்ரதீச்சோः பிரசஜதி பதனே பத்ரிணோஸ்தாரதம்யம் பாதே குர்யாஸ்து தஸ்யாஹ பிரளபு திவி சமுக்ஷிப்தம் ஏனாம் ந யாயாத் அப்படின்னுட்டு ஸ்லோகம். அர்த்தம் பாருங்க. உர்வி பெருசா இருக்கிறது, அது பூமி அப்படின்னு அர்த்தம். இந்த பூமியானது திஷ்டதி ஸ்திரமா இருக்குது, ஸ்திரமா பிரதிஷ்டிதமா இருக்குது. ஆனா பச்சக்ரம், பச்சக்ரம் நட்சத்திர மண்டலம் அர்த்தம். அது பவன ரயவசாத் வாயு இருக்கே காற்று, அது வேகமா வீசுறது. அந்த வேகத்தினுடைய வசத்தினால பிராமியதி அது சுத்தின் இருக்கு, அது சுத்தின் இருக்கு. பூமி அப்படியே இருக்கு. ஆனா இந்த நட்சத்திர மண்டலம்லாம் இருக்கே, இது மாத்திரம் சுத்தின் இருக்குது. இதுதான் ஆப்தைஹி உக்தம். ஆப்தாள், ஆப்தாள்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கைக்கு, நமக்கு விசுவாசத்துக்கு உரியவர்கள், தகுந்தவர்கள் அவள்தான். ஏன்னா இவள்லாம் வேத சாட்சா்காரம் பண்ணவா, அவளால் மாதிரி சொல்லப்பட்டது. ஆப்தைஹி உக்தம். ஆனால் பிராந்தைஹி புத்தி சரியில்லை. அதாவது புத்தியில கலக்கம் இருக்கு, அறிவுல அறிவுல கலக்கம் இருக்கிறவா இருக்கா பாருங்க. அவளால என்ன சொல்லப்படுறதுன்னாக்கா, இந்த விஷயம் இந்த மாதிரி எது சுத்துறது அப்படின்னா திரிலோகி பிரமணம். அதாவது 3 உலகங்கள், 3 உலகங்கள்னாக்கா என்னென்ன லோகத்துல இருக்கோ அத்தனையும் பிரபஞ்சம், அவைகள் தான் சுத்துறது அப்படின்னு கிளுப்தம் கற்பிக்கப்பட்டது, அவனால கற்பிக்கப்படுகிறது. அத மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற அவன், ததா ததா அப்படியே மேதினி பிராந்தி பாதௌ பூமியில பூமி சுத்துறது, அதையும் ஒத்துக்கிறான். பூமி விழறது, பூமி விழுந்துட்டே இருக்குது அப்படின்னும் அவன் கல்பிக்கிறாரு. இத மாதிரி பூமி சுத்துறதுன்னு ஒண்ணு சொல்றா, பூமி விழுந்துட்டே இருக்குன்னு அவன் சொல்றாரு. சரி, அத மாதிரி நாங்க அப்படிதான் ஒத்துன்னு போயேன். இப்போ சொல்றவா 2 பேர் சொல்றா. ஒருத்தர் பூமி அப்படியே இருக்கு, நட்சத்திர மண்டலம்லாம் சுத்துறதுன்னு சொன்னார். இன்னும் சில பேரோ இத மாதிரி பூமி சுத்துறது, பூமி விழறதுன்னு சொல்ற. 2த்தையும் ஒத்துன்னு போய் என்ன ஆயிடும் உனக்கு அப்படின்னு கேட்டா, தத்பிராந்தோ பூமி சுத்துறது அப்படின்னு அங்கீகரித்தோம்னா, பத்ரினோகோ, பத்ரினோகோ பறவைகள் பறக்கிறது, பறவைகளுக்கு பிராக்பிரதீச்சோகோ பதனே, ஒன்னும் கிழக்க பார்த்து போறது பறக்கிறது, இன்னொன்னு மேற்க பார்த்து பறக்கிறது. அப்படி பறக்கத்த பத்திரினோகம் கிழக்க உத்தேசிச்சு போறது ஒண்ணு, மேற்க உத்தேசிச்சு இன்னொன்னு போறது. ஓகே, தாரதமியம் பிரசஜதி, தாரதமியம் வந்துடும். ஏன் அப்படின்னா, இப்ப கிழக்க பார்த்து தான் பூமி சுத்தின்னு இருக்குன்னு அவ சொல்றா. கிழக்க பார்த்து பூமி சுத்தும் பொழுது இந்த கிழக்க பார்த்து போறதே பறவை, அது கிழக்கு பக்கம் போய் போகவே முடியாது. ஏன்னா நம்ம இது பறக்க பறக்க அந்த கிழக்கு பகுதி திரும்பி போயிட்டே இருக்குது.
எவ்வளவு நாள் சுத்தினாலும் அதனால கிழக்கு பகுதியே அடைய முடியாது. ஆனா மேற்க பார்த்து போறேன்னு சொல்லிட்டு பாருங்க பறவை, அது போகவே வேண்டாம், அது இருக்கச்சேவே அந்த மேற்கு இது பக்கத்துல வந்துடும். கிழக்க சுத்திலே இருக்கும். கிழக்க தொடர்றதுக்கு மேற்கோ இது இது கிட்ட வந்து நின்றுடும், கிட்ட வந்து நின்றுடும், அது தானா வந்து எழுதணும். அதனால இப்ப தாரதமியம் வந்துருச்சு. ஒண்ணுத்துக்கு கிழக்க அடையவே முடியல. பூமி சுத்தறதும் தனக்கு தானே சுத்தறதுன்னு சொன்னாக்கா ஒரு பறவை கிழக்கு பகுதியை அடையவே முடியவில்லை, இன்னொரு பறவையோ ரொம்ப சுலபமா சீக்கிரமா அடைஞ்சு விடுறது மேற்கு பகுதியை. அதனால அது கஷ்டமே பட வேண்டாம். அதனால இது ஒரு விரோதம். அப்புறம் என்னன்னாக்கா குருவியாக சஸ்தியாக, குருன்னா ரொம்ப வலுவோட இருக்குது, வெயிட்டோட இருக்குது, அதனால ரொம்ப கனமா இருக்குன்னு அர்த்தம். குருத்துவம் ஏற்கனவே வந்திருக்கு. குருத்துவம்னா கனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். கனமா இருக்கக்கூடிய தஸ்யா அந்த பூமிக்கு பாதே அது விழுந்துருத்து, பூமி வந்து விழுந்துருத்து அப்படின்னு ஒத்துண்டா என்ன ஆகும் தெரியுமா? திவி, திவின்னா ஆகாசம், ஆகாசத்துல சமக்ஷிப்தம் நம்மளால தூக்கடிக்கப்படுறது, அப்படியே எரியணும், தூக்கி எறியும். என்னது? பிரலகு, ரொம்ப சின்ன வஸ்து, வெயிட்டே இல்லாத வஸ்து, சின்ன வஸ்து. பூமியோ பிரம்மாண்டமா இருக்குது, அது இத்தனோட வஸ்து, அதுக்கு வலு கிடையாது, வலு கிடையாது, கனமே இல்லை இருக்கு, அதை நம்ம மேல தூக்கடிக்கணும். அது இப்ப பூமி கீழே போயிட்டே இருக்கு, வேக வேகமா போயிட்டு இருக்குது, அது மெதுவா தான் வரும். அது எப்ப தொடும்? இத முதல்ல சொன்னது கிழக்கு மேற்கு. கிழக்க போற பறவையினால கிழக்கு தொட முடியாது, மேற்கு போற பறவையோ சுலபமா தொட்டுடும். அது பூமியினுடைய சுத்தரத்தை வச்சுட்டு. இப்ப பூமி விழறத வச்சுன்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம மேல ஒரு வஸ்துவை தூக்கி போட்டோம்னாக்கா அதுக்கு பலு ரொம்ப குறைவுன்றதுனால அது பூமியை தொடவே முடியாது. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பூமியை அது தொடருது. அதனால பிரலகு, பூமியை காட்டினோம் சின்ன வஸ்து, வெயிட்டே இல்லாதது, அது ஏனாம் இந்த பூமியே யாயா அது தொடவே அடையவே அடையாது, அடையவே அடையாது. ஏன்னா பூமி போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருந்ததுன்னாக்கா அங்கேருந்து வரது எப்படி இந்த பூமியை தொடும்? அது ஏன்னா அது மெதுவா வரும், இது ரொம்ப வேகமா போறது. ஆனா லோகத்துல விருத்தமா இருக்கு. கிழக்கு போறவன் கிழக்கதான் போய் அடையிறான், மேற்க போறவன் மேற்கதான் போய் அடையிறான். அது பறவையானாலும் சரி அல்லது மனுஷனா இருந்தாலும் சரி. அதனால பூமி சுத்தல. அத மாதிரி பூமி விழறதுன்னு சொன்னீங்கன்னாக்கா மேல தூக்கி அடிக்கப்பட்ட வஸ்து இது வந்து கீழே வந்து விழறது, பூமியை தொடறது, அதையும் பார்த்துன்னு தான் இருக்கும் நாம. அதனால அத பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். பிரத்யக்ஷமா பார்க்கும் பொழுது அதுக்கு விரோதமாக சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷமா பார்க்கத்த அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. அதே மாதிரி சாஸ்திர சம்மதமாக இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். பிரசாதனே காதி. அதே மாதிரி ஸ்மிருதி ஜௌசந்திராக்க நட்சத்திரம் கந்திஷோ பூர் மகோதரி, பூமி கூட எல்லாம் நிலையா வந்துட்டு இருக்கு பெருமாளுடைய சங்கல்பத்தினால அப்படின்லாம் சொல்லிட்டோம். அதனால ஸ்ருதி சித்தம், ஸ்மிருதி சித்தம், யுக்தி சித்தம். அதனால பூமி கீழே விழறது அப்படின்றதே கிடையாது, அது தவறானது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சுள்ளோம். திஷ்டத்யுர்வீபசக்ரம் பவனரயபஷா பிராம்யதீத்யுக்தமாப்தைஹ பிராந்தை க்ளப்தம் திரிலோகீ பிரமணமிஹ ததா மேதினி பிராந்திபாதௌ தத்பிராந்தௌ प्राक्प्रतीचोः प्रसजति पतने पत्रिणोस्तारतम्यम् पाते गुर्व्यास्तु तस्याः प्रलघुदिविषमुक्षिप्तम् येनां ननयायात् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः. अरे